வவல்ஸ் இப்போ தான் ட்ரெயிலர் பார்த்தேன். இந்த படத்தில் நடிச்சவங்க விஜய் வந்து என்னோட நீண்ட நாள் நண்பர். அவங்க திடீர்னு கூப்பிட்டாங்க நேற்று, கண்டிப்பாக வரேன்னு ப்ராமிஸ் பண்ணேன். நல்லா இருந்துச்சு. ஒரு கான்செப்சுவல் ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே வந்தோம்னா சொன்னாங்க 5 டைரக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னாங்க. கங்க்ராச்சுலேஷன் ஃபார் ஆல் ஆஃப் யூ. இந்த மாதிரி படங்களுக்கு ஒரு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுக்குற அந்த உத்தாரா ப்ரொடக்ஷன் பிரதர், கங்க்ராச்சுலேஷன், குட் லக். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பண்ணணும், உங்களுக்கு மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கணும். நல்லா இருந்துச்சு, விஷுவல்ஸ் நல்லா இருந்துச்சு, நெகட்டிவாகவும் நல்லா இருந்துச்சு. ஏன்னா நிறைய கிரேட்டஸ்ட் ஆர்டிஸ்ட் நேம்ஸ் இருக்காங்க. யூவி சேது சார், சின்னிஜன் சார்லாம் இருக்காங்க. அவங்களாம் வந்து ஒன் ஆஃப் த லெஜெண்ட்ஸ் ஆஃப் தமிழ் சினிமா. ஸோ டெஃபினட்டாக இந்த படம் வந்து என்கேஜபிளாகவும் என்டர்டைனபிளாகவும் இருக்குன்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் அண்ட் குட் லக் ஃபார் த என்டையர் டீம். தேங்க்யூ. Thanks to Uvi Sai sir and Chinni Sai sir for accepting the roles. And ஒரு படம் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் when it comes to ovals, புது எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா இது வந்து ஒரு படத்தில் 5 டைரக்டர்ஸ். ஒரு படம் வந்து ஒரு டைரக்டர் கூட ஒர்க் பண்ணுறது பெரிய விஷயம். ஆனால் ஒரு படத்தில் 5 டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணுறது வந்து அது புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அண்ட் மோரோவர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரைலர் and it had different shades. So idhula vandu neenga pathina like each it has 5 different shades in one story. I mean oru padathula vandu 5 different shades irukku. So it will be a different experience to the audience as well. So please to watch the film on 13th of the same month. So it will be a different experience to all of us. And thanks to each and every artist for accepting the roles. சார் 5 டைரக்டரோட ஒரு எடிட்டர், அதுவே ஒரு பெரிய சவாலா இருந்திருக்கும். அதுக்கே ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும் அவருக்கு. நிச்சயமா. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. நண்பர்களுக்கு வணக்கம். படத்தின் தயாரிப்பாளர் ராஜு சார் அவர்களுக்கு நன்றி. படத்தில் 5 டைரக்டர் சேர்ந்து பண்ணுற படத்தில் நான் முதல் டைம் பண்ணுறேன். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அது. எல்லாத்தோட முக்கியம், படத்தில் லெஜண்ட் யூகி சேது சார் நடிச்சிருக்காரு. அதில் வேலை செய்கிறதே பெரிய விஷயம். இதுக்கப்புறம் அவர் டைரக்ஷன் பண்ணுற படத்துலேயும் நான் டைரக்டராக என்ன போட்டுருக்குறது இன்னும் பெரிய விஷயம். ஃப்யூச்சரில் அப்கமிங் சார். தேங்க்யூ சார். இதுக்கு அந்த 5 டைரக்டருக்கும் நன்றி. மற்ற டெக்னீஷியன், கேமராமேன், எடிட்டர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. முக்கியமாக என் கூட பணி செஞ்ச என்னோட உதவி கலை இயக்குனர், என்னோட டீம் எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. வணக்கம். ஹாய் சார், குட் மார்னிங். ஹாய். ஸோ இந்த டீம் பார்த்தோன்னா எங்கே வந்து சேருவானது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ எல்லாம் ஹோம் டீம் மாதிரி சொல்ல இதெல்லாம். ஸோ நம்ம சந்தோஷ், ஹேமந்த், சங்கீத், திலீப், இதெல்லாம் ஒரு லைக் ஹோம் கிரவுண்ட் ஹோம் டீம் மாதிரி எனக்கு தோணுது. ஸோ லைக் இந்த ஜெர்னியே ஒரு பியூட்டிஃபுல்லான ஜெர்னி மாதிரி லைக் நம்ம வி கேன் டிஸ்கிரைப் இட். ஸோ இங்கே வந்து சரி இங்கே இந்த மாதிரி பேசுகிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ எனக்கு இந்த மூமெண்ட்டில் என்னோட மென்டர் மச்சா தினேஷ் பாபுக்கு கிராட்டிடியூட் சொல்கிறேன் நான். ஸோ அவர் இருந்தால் நான் இந்த ஸ்டேஜுக்கு வந்து இந்த மாதிரி பேசுகிறது ரொம்ப கஷ்டமாகிடும். இந்த மூமெண்ட் உண்மையாக அவருக்கு நான் டெடிகேட் பண்ணுறேன். தேங்க்யூ மச்சா, தேங்க்யூ ஸோ மச். ஸோ அவரோட படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ராம் சரோட டைரக்ஷனில் 2 வாரம். ஸோ அவர் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அவர் என்ன கேப்பபிளான உலகத்துக்கே தெரியும். ஸோ தேங்க்யூ. ஸோ இந்த ஓவல்ஸ் பற்றி பேசணுன்னா ஹரிஷ் சாரோட கையில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. Thank you very much sir. Thank you so much for bringing us all together in the film. ஸோ அதுக்கப்புறம் இது எப்படி பண்ணணும், எப்படி முன்னாடி கொண்டு போகணும், யாராரு கேஷ் பண்ணணும், இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி யாருன்னு இது பண்ணணும்னு நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆகும்போது திலீப் ஆர்டிஸ்ட் சொல்லும்போது இந்த மாதிரி லெஜண்ட்ஸ்னு ஹேண்டில் பண்ணுறது எப்படி, அவருக்கு டைரெக்ஷன் பண்ணுற அவர் இது பண்ணுறது எப்படி, நல்லா ஒரு டிஸ்கஷன் ஆச்சு. பட் சூப்பராக ஹேண்டில் பண்ணுறாரு. ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் சப்போர்ட் பண்ணிட்டு இந்த படம் முடிச்சுட்டு அடுத்த படத்தை கூட டைரக்டருக்கு இந்த டைரக்டர் அசோசியேட்டாக வேலை பண்ணுறது சூப்பராக இருந்துச்சு எனக்கு.
அந்த மாதிரி எல்லாமே சூப்பராக ஒரு கோஆர்டினேஷன்லும் வேலை பண்ணிட்டோம். ஆக்சுவலி இன்னொரு கேமராமேன் இருக்காரு, அவர் வர முடியல. ஸோ என்னோட கொலீக் கீர்த்தன் பூஜாரி. ஸோ அவர் வட்டானா நல்லா இருக்கும், பட் அவர் ஷூட் இருக்கு. ஸோ பட் அதே இந்த இங்கே வந்து சேர்றது ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது, ஆனால் ஒரு பிரச்சனை ஆக போச்சு. அந்த ஒரு டைம்ல நம்ம எல்லாமே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஐ எம் லைக் wholeheartedly thankful to the people who brought us all together and producers and Prakash Anna. ஸோ லைக் ஹேமந்த், திலீப், சந்தோஷ் ரொம்ப கஷ்டப்பட்டு பெங்களூರಿಂದ சென்னை வந்து டிஸ்கஷனும் மீட்டிங்கு எல்லாமே பண்ணிட்டு சூப்பரான ஒரு பிளாட்ஃபார்ம் நமக்கு இந்த மூமெண்ட் கொடுத்தாச்சு. சூப்பர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் ஆஃப் யூ. அந்த மியூசிக் டைரக்டர் சரவணன், என்னோட டீம் அஜய் இங்கே இருக்காரு, அசோசியேட்டு. வாடா இங்கே வா இங்கே வா இங்கே வா. ஸோ டீமாக எல்லாமே சேர்ந்து ஒரு ப்ராடக்ட் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். அது எந்த லெவலுக்கு ஒர்க் ஆகுதுன்னு நீ தான் பார்த்து சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப டைம் எடுத்தாச்சு சார். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நண்பர்களே, ரொம்ப நன்றி. எனக்கு என்ன பேசணும்னு தெரியல, நிறைய பேசணும்னு யோசிச்சேன், பட் புரிய மாட்டேங்குது. முதல்ல நான் நன்றி சொல்ல விரும்புறேன். ஏன்னா இந்த படத்துடைய குழுவினர், முக்கியமா 5 இயக்குனர்கள், திலீப், சங்கீத், சந்தோஷ், ஹேமந்த் அண்ட் ஜெகன், இவங்களோட படங்கள், இவங்களோட திங்கிங் ப்ராசஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு நன்றி. எனக்கு வந்து ஒரு அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. படத்துடைய பேர் உங்களுக்கே தெரியும், வவல்ஸ்னா உயிர் எழுத்துக்கள். காதலுக்கும் உயிர்களுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு சார். அதான் சார் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன், ஏன் வவல்ஸ் அப்படின்னு பேர் வச்சாங்கன்னு சொல்லி. கண்டிப்பா உங்ககிட்ட இருந்து ஒரு explanation உயிர் எழுத்துக்கள் இல்ல, சத்தங்கள் எப்பயுமே உயிரிழந்து ஏற்படுற மாதிரி. ஸோ படத்துல 7 பாடல்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். படமும் அருமையா வந்திருக்கு. அண்ட் ப்ரொடியூசர் ராஜு சாருக்கு என்னுடைய நன்றி, உத்ரா ப்ரொடக்ஷன்ஸ்க்கு என்னுடைய நன்றி, முக்கியமா லெஜெண்ட் யூவி சேது சாருக்கும், அப்புறம் ஐயா சின்னஜெயந்த் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லா குழுவினருக்கும் என்னுடைய நன்றி. சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. எஸ் சார். அதாவது லிரிசிஸ்ட் என்ன சொன்னாருன்னா, இந்த பாடல்கள்லாம் ரொம்ப தெளிவா இருந்தது, மியூசிக் வந்து ரொம்ப மெலடியஸா, எந்த இடத்துலயுமே வந்து கேட்கறதுக்கு டிஸ்டர்பிங்கா இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அதெல்லாம் ரொம்ப பிளான்டா யோசிச்சு பண்ணீங்களா, மக்களுக்கு வந்து ஒரு மெலடியஸான ஒரு ஃபீல் கொடுக்கணும் அப்படின்றது? ஆமா, நான் வந்து கேட்ட பாடல்கள் எல்லாமே ரொம்ப மெலடியஸான சாங்ஸ். ஸோ அந்த மாதிரி பாடல்கள், இயக்குனர்களும் அதுக்கு நிறைய ஒத்துழைச்சாங்க. அண்ட் முக்கியமா கவிஞர்களை பத்தி நான் பேசவே இல்லை. படத்துல வந்து பிரகாஷ், அப்புறம் என்னுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர் கவிஞர் மதன், அப்புறம் ஐயா மதுரை கவி அவர்கள் எல்லாருமே அருமையா பாட்டு எழுதியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். இன்னும் நிறைய மேடைகள், நிறைய வெற்றிகள் நோக்கி வந்துட்டே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. ஆக்சுவலி பிரஸ், தேங்க்யூ ஸோ மச் சார் எல்லாருக்கும். என்னோட பேர் சங்கி. என்னோட முதல் படம் இதுதான், முதல் மேடை, முதல் பேச்சு எல்லாமே இதுதான். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த என்னோட ப்ரொடியூசர் ராஜு சார், பெரிய தேங்க்ஸ். அண்ட் சிவி குமார் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். அண்ட் யுகி சேதி சார், தேங்க்யூ ஸோ மச். இன்ஜின் சார், ஷூட்டில் வந்து ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க 2 பேர் கூட ஒர்க் பண்ணும்போது, நாங்கள் ஒரு படம் பண்ணணும்னு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா, அங்கே வந்து நாங்கள் நிறைய சினிமா பற்றி அவங்க 2 பேர்கிட்டும் நாங்கள் கற்றுட்டு இருந்தோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் த எக்ஸ்பீரியன்ஸ். பொதுவாக ஒரு லவ் ஸ்டோரியில் ஒரு எமோஷனை எடுத்து ஒரு ஃபுல் ஸ்டோரியை வந்து ஃப்ளோ பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணியிருப்போம்னா, ஒரு 5 எமோஷன்ஸை எடுத்து ஒரு ஸ்டோரி ஃப்ளோ பண்ணால் எப்படி இருக்கும். ஸோ அதுதான் இந்த படத்துடைய ஒரு சின்ன ஸ்பார்க். அதை பேஸ் பண்ணி தான் இந்த படம் நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த படத்தை நம்ம டோட்டல் 7 சாங்ஸ் இருக்குது. அதில் என்னோட ஃபேவரட் சாங் வந்து பார்த்தீங்கன்னா மூவிக்காரன்னு ஒரு சாங் பண்ணியிருக்காங்க. ஸோ மியூசிக் பண்ணது சரவணன், அதுக்கு அழகாக டியூன் லிரிக் எழுதுறது மதன். ஸோ ஹாய் மதன். அந்த லிரிக்கா ரொம்ப அழகாக பாடியிருப்பாங்க ரம்யா. தேங்க்யூ ஸோ மச் ரம்யா. அதுக்கப்புறம் இதில் ஆக்ட் பண்ண நந்து அண்ட் காஜல். ஸோ சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதை இன்னும் அழகாக கேப்சர் பண்ண என்னோட டிஓபி சந்தீப், தேங்க்யூ மச்சான், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இது எல்லாம் சேர்த்து இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு கட் பண்ணியிருப்பாரு ஹரிஷ். தேங்க்யூ ஸோ மச் ஹரிஷ். ஸோ எல்லாருக்கும்
ஓவரால் அந்த சாங் சூப்பராக வந்திருக்கு அண்ட் மூவியும் நல்லா வந்திருக்கு. இந்த மூவி கம்மிங் 13 தேட்டர் ரிலீஸ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக பாருங்க, உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு வேணும். தேங்க்யூ ஸோ மச். சார், காதல் 5 எமோஷன்ஸ் எடுத்து ஒவ்வொருத்தரும் கையாண்டிருக்கீங்க இல்லையா? நீங்க கையாண்ட எமோஷன் என்ன? நான் அடுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா அட்ராக்ஷன். ஓகே. ஸோ அட்ராக்ஷன்னா அட்ராக்ஷன்னா நீங்க லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட், இன்ஃபாச்சுவேஷன், ரொமான்ஸ் இருக்கும், Okay. பிட் ஆஃப் இன்டிமசி. ஸோ லைக் அந்த மாதிரி ஒரு அட்ராக்ஷன். எஸ், we are all so excited. Thank you so much sir. Thank you. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். நான் தீபக் பரமேஷ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டீம் வந்துட்டு இந்த ஸ்டேஜ் கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. டைரக்டர் திலீப் வந்துட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணார் என்னை வச்சு, காதலன்னு. அதுக்கப்புறம் தான் இந்த ஐடியா ஸ்பார்க் ஆச்சு, இந்த படம் பண்ணலாம் அப்படின்னு. அண்ட் தென் எல்லாரும் அசம்பிள் பண்ணி, அண்ட் ராஜு சார் ப்ரொடியூசர் ரொம்ப நன்றி, அண்ட் ஹரி சார் உத்ரா ப்ரொடக்ஷன்ஸ் இந்த ஸ்டேஜ் இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இந்த தியேட்டருக்கு எடுத்துன்னு போகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இவ்வளோ தூரம் நாங்கள் யோசிக்கவே இல்லை தியேட்டர் அளவுக்கு வரும்னு. ஸோ ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சினி ஜெயன் சார் அண்ட் யுகி சேது சார் ஃபார் லீடிங் த டீம். ஏன்னா ஒரு லெஜெண்டரி ஆர்டிஸ்டாக 2 பேரும் வந்துட்டு இந்த படத்தை லீட் பண்ணி ஒரு சின்ன டீமோட பெரிய மனசு பண்ணி நடிச்சது ரொம்ப சந்தோஷம். அண்ட் தேங்க்யூ சந்தோஷ் ஃபார் டைரக்டிங், அண்ட் அருள், அண்ட் என்னோட கோ ஆர்டிஸ்ட் இன்னொருத்தவங்க வரல எனக்கு, சம்யுக்தா, அவங்களும் ரொம்ப நன்றி. அண்ட் தர்ஷினி ரொம்ப நன்றி. ஸோ அண்ட் மற்ற இமோஷன்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நான் நடிச்ச இமோஷன் வந்து இன்ஃபாக்சுவேஷன், ரைட்? ஸோ தேங்க்யூ ஸோ மச். Thank you sir. Thank you. And director சந்தோஷ் சார், நீங்க ஒரு சில வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ மதர் டங் வந்து தெலுங்கு. ஸோ தமிழில் எதனா தப்பு இருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. இதோட எங்களுக்கு முதல்ல மேடா. ஸோ தேங்க்யூ. ஸோ எல்லாரும் அப்போலேருந்தே யுகி சேது சார், சினி ஜெயன் சாருக்கு நன்றி சொல்லிட்டு இருக்காங்க. அது காரணம் என்னன்னா, ஆக்சுவலி வி ஸ்டார்டட் தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஷூட். ஸோ அங்கே எங்களுக்கு ரொம்ப இன்புட்ஸ் கொடுத்தாரு. அது வந்து ஆஸ் எ டெபியூ டைரக்டர்ஸ் இட் வாஸ் ஸோ ஹெல்ப்ஃபுல். ஸோ பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னா, நாங்கள் ஏடியா ஒர்க் பண்ணும்போது திலீப் அண்டர் இன்னொருத்தர் டைரக்டர் பண்ணும்போது, நாங்கள் ஏடியா ஒர்க் பண்ணும்போது நிறைய ஆர்டிஸ்ட் நிறைய இன்புட்ஸ் வந்துச்சு. ஸோ எவ்ரி இன்புட் வாஸ் வெரி வேலிட். அது வந்து அப்படியே அடுத்த எமோஷனுக்கு எப்படி கொண்டு போகணுன்னு ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ தட்ஸ் வை எல்லாரும் உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ என்னோட கதையில் ஆக்சுவலி தீபக் சார். ஸோ ரொம்ப தேங்க்யூ சார். எதுக்குன்னா, இந்த ஸ்டோரி சொல்லும்போது எனக்கு டவுட்டாக இருந்துச்சு, எப்படி இந்த எமோஷன் யார் ஒத்துக்குவார் அப்படி இப்படின்னு. அப்போ திலீப் தான் எனக்கு சஜஷன் கொடுத்தாரு, நீ பாரு எப்படின்னு. அவர் டே 1லேருந்து ட்ராவல் பண்ணார். ஆக்சுவலி என்ன ரைட்டிங்கில் he was part of it. So he was always guiding me, he was always suggesting me. So thank you so much sir. And Samyukta Vishwanath is also acted in this. So because of our shoot dates Varamudile, so anyway she is conveyed her regards to everyone. So thank you so much. So in this movie one of the important music and camera work. So especially Sandeep Anna, thank you so much. So our same அப்படியே ஸ்டோரி ஜஸ்ட் ஸ்கிரிப்ட் பார்க்காம ஒரு ஃப்ரேம்க்கு சஜஷன் கொடுத்து ஒரு கலர் பேலட் டீகோட் பண்ணி ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு. ஸோ அண்ட் சரவணா சார், தேங்க்யூ ஃபார் த சோல். அண்ட் மதுர கவி சார் எங்கே இருக்கீங்க? ஆக்சுவலி மதுர கவி சார், ஸோ எங்கே இருந்தால் ஓகே தேங்க்யூ சார். ஸோ ஆக்சுவலி இந்த சாங் வந்து ரொம்ப ஃபேவரட் சார் எனக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நான் அந்த எமோஷன் எவ்வளோ டைம் எடுத்துருக்கோ அந்த எமோஷன் வந்து 4 நிமிஷம் சாங்கில் ஃபில் பண்ணுறதுக்காக ரொம்ப எஃபர்ட் இதாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அதோட இது வந்து எனக்கு இப்போ டெபியூவில் கிடச்சது ரொம்ப தேங்க்ஃபுல். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த நேரம் நான் விட்டு இருந்த எல்லாருக்கும் சாரி. ஸோ பட் இந்த மேடல் இருக்குன்னா லைக் ஆக்சுவலி அப்போ சொன்னார் ஹரிஷ் சார் வந்து இது கிரியேட்டிவ் ப்ரொடியூசர், ஆனால் இந்த ஒரு ஐடியா ஸ்டார்ட் பண்ணதை தீபக் சார். ஸோ இல்லைன்னா நாங்கள் எல்லாரும் ஒரு இடத்துல தெரியாமல் ஒரு டைரெக்ஷனில் ஓடிட்டு இருந்தோம். ஸோ அப்போ இவர் கொடுத்த ஐடியானால தான் அடுத்த ஹரிஷ் சார் வந்து அது ஒன்று ஆர்கனைஸ் பண்ணு. ராஜு சார், பிரகாஷ் அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். பிரகாஷ் அண்ணா இங்கே இருக்காங்க, நம்ம மேனேஜரு. அவர் பாவம் மேனேஜர் இல்லாமல் நம்ம கூட டீமில் ஒரே ரூமில் டெய்லி நம்மளோட எல்லாமே ட்ராவலிங்கு எல்லாமே பார்த்து நல்லா கேர் பண்ணாங்க. பிரகாஷ் அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். ராஜு சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ
எல்லாருக்கும் தேங்க்யூ. ஸோ இந்த ஒரு லாஸ்ட் வார்த்தை என்னன்னா, இந்த மூவி வந்து தியேட்டரில் பார்த்து நீங்கள் சொல்லுங்கள். ஸோ எதுவும் வெளியே கேட்காம தயவு செஞ்சு ஒரு தடவை தியேட்டரில் வாங்க, வந்து சொல்லுங்கள். பிகாஸ் ஆஸ் எ டெபியூட்டன்ட் நீங்கள் தியேட்டரில் வந்து சொன்னால் அடுத்த படம் வந்து நாங்கள் கரெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் ஸோ நீங்கள் வர்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட் எங்களுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் லாஸ்ட்லேயே நான் இந்த 2 பேரும் சொல்லி ஆகணும். ஸோ என்னோட எமோஷனுக்கு வந்து எனக்கு தமிழ் புதுசு. ஸோ அது எப்படி எமோட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது திலீப் தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணார். அவரோட டைலாக்ஸ் வந்து நீங்கள் சினிமாவில் பார்த்தீங்களன்னா கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். ஸோ இதோட எமோஷன் எதனா நல்லா வந்துருச்சுன்னா அது ரொம்ப பேர் இருக்காங்க. லைக் டிஓபி சந்தீப், ஹேமந்த் அண்ணா, அவரை பற்றி சொல்கிறேன். ஸோ திலீப், இவர் எல்லாரும் நல்லா வரலன்னா என்ன திட்டிங்க, நல்லா வந்தானா எல்லாருக்கும் அப்ரிஷியேட் பண்ணீங்க. ஓகேவா? ஸோ அப்புறமா இந்த லாஸ்ட்ல நீங்க கண்டினியூ பண்ணுங்க சார், பிரச்சனை. ஓகே சாரி. ஹேமந்த் அண்ணா வாங்க ப்ளீஸ். நான் இங்க பேசணும்னா அவர் வரணும் ப்ளீஸ். ஆக்சுவலி என்னோட டெபியூல வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். எதுக்குன்னா நான் ஜஸ்ட் ஒரு ஏரியா தான் இவருக்கு இன்ட்ரடியூஸ் ஆனேன். ஸோ அங்கே நான் எடிட் பண்ணும்போது இவர் எனக்கு முன்னாடி ப்ளீஸ் ஏரியா பண்ணும்போது நான் நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணும்போது நான் அப்படியே எனக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு, எப்படி நான் டைரக்ட் ஹேண்டில் பண்ணுவான் பண்ண மாட்டேன் எப்படி. இவர் ஒரு நாள் கூப்பிட்டு போயிட்டு, எதுக்கு நீ இன்னும் ஏரியா வேலை பண்ணிட்டு இருக்க, சாரி பீப் வேர்டு அது சொல்லிட்டு, நீ ஒரு ஸ்கிரிப்ட் எழுது, அதுக்கு எது வேணாலும் நம்ம சப்போர்ட் பண்ணுறேன்னு ரொம்ப சப்போர்ட் பண்ணார். ஸோ அப்போ எழுதும்போது தான் திலீப் ஜாயின் ஆனார். அதில் ரொம்ப என்கரேஜ் பண்ணார். ஆக்சுவலி சொல்லணும்னா எல்லா டைரக்டர்ஸ் வந்து ஒரு பாயிண்ட்ல எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சு, எப்படி ஆர்டிஸ்ட் தீபக் சார் கூட அப்புறமா சம்யுக்தா எப்படி டைரக்ட் பண்ண, இவங்க எல்லாமே ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு. ஸோ அதனால தான் இந்த மேடையில் நான் இருக்கணும்னா ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் காரணம் வந்து என்னோட டெபியூட் வந்து ஹேமந்த் அண்ணா தான். ஸோ அதனால தான் அவர் இங்கே வர வச்சு நான் பேசினேன். ஸோ தேங்க்யூ ஆல். ஸோ இந்நேரம் நான் நம்ம மோதி சார், சாரி மகன் போனேன், அவருக்கு வந்து நான் ரொம்ப டார்ச்சர் கொடுத்துட்டேன் செட்டில். சாரி சார், எங்கே இருக்கீங்க? சாரி, தெரியும் செட்டில் வந்து நான் ரொம்ப சண்டை போட்டேன் எனக்கு. ஆனாலும் எனக்கு எப்படி வேணும் அந்த மாதிரி நல்லா எடுத்து கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஹார்ட் பாய்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். எல்லா டீமுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாய்ப்பு கொடுத்த சந்தோஷ் டைரக்டருக்கு என்னோட வாழ்த்துக்கள். மார்ச் 13ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பா தியேட்டர்ல இருந்து பார்த்து வாழ்த்திட்டு போங்க. Once again, Arul fans. தேங்க்யூ அருள் அண்ணாக்கும் தேங்க்யூ. எல்லாம் நான் வீட்டுக்கு போனால் எனக்கு செம்ம கிளாஸ் எடுக்கிறாங்க. ஸோ இவருக்கு தேங்க்யூ. மார்ச் 13 வருது. ஸோ தர்ஷினி தேங்க்யூ ஸோ மச். சாரி மறந்து போனேன் கன்ஃபியூஷனில் எது எனக்கு. ஸோ ஒன் ஆஃப் த கீ அது வந்து நான் சொல்லும்போது கூட அவ்வளோ எக்ஸைட்டாக ஷூட்டுக்கு வந்து ரொம்ப நல்லா முடிச்சு கொடுத்தாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் தர்ஷினி சார். என் தர்ஷினி, நீங்க ஒரு சில வார்த்தைகள். Yeah, hi. I am Darshini. So இது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. இது மீன்ஸ் விசிபிளி திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் மூவி. எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. பிகாஸ் தமிழ் தெரியாத ஆக்ட்ரஸ் கூட தான் இவ்வளோ இயர்ஸாக வந்து தமிழ் இண்டஸ்ட்ரி மூவ் ஆயிருக்கு. பட் தமிழ் தெரியாத டைரக்டரோட எனக்கு ஒர்க் பண்ணுறது, நான் எப்படி அவங்க எடுப்பாங்கன்னு ஆக்சுவலி ஐ டவுட்டட் அட் ஃபர்ஸ்ட். பட் அந்த செட்டில் இருந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கேன். பிகாஸ் இந்த 5 டைரக்டரும் ஒருத்தங்க கமாண்டிங்காக இருப்பாங்க, ஒருத்தங்க அந்த இடத்துல தில் டேக் த கண்ட்ரோல். மற்ற பீப்புள் வந்து அவங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவாங்க. தே டோன்ட் ஈவன் ஹெசிடேட் அ மினிட். அப்படியே என்ன ஹெல்ப்னாலும் உடனே செய்வாங்க. ஸோ அந்த கோஆர்டினேஷன் தான் இந்த மூவியோட சக்ஸஸ்ன்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ ரியலி லைக் த டீம். அண்ட் ஆல்சோ ஐ எம் வெரி மச் தேங்க்ஃபுல். யார் என்ன இந்த ரோலுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணாங்க தெரியல. ஐ எம் ரியலி க்ளூலெஸ். சங்கீத், தேங்க்யூ ஸோ மச். பிகாஸ் எனக்கு இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான இப்படி ஒரு ரோல், என்னோட ரோல் நீங்கள் படம் பார்த்தா தெரியும், அப்படி ஒரு ரோலுக்கு எனக்கு அப்ரோச் வரல. அதுக்கு முன்னாடி வந்து பீன் ஒரு 7 இயர்ஸாக பீன் ட்ரைங் திஸ். பட் இப்படி ஒரு ரோல் வந்து எனக்கு வந்தது கிடையாது. ஸோ என்ன அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்ததுனால தான் அப்படி சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ ஐ எம் வெரி மச் கிரேட்ஃபுல் ஃபார் சங்கீத் அண்ட் தேங்க்ஸ்ஃபுல் ஃபார் Santosh to accept me in this role. And I think I have done a great job. Let's see. Just I want to thank few people. Raju sir, our producer, and Hari Uttara sir. Sir, thank you so much. Madhurkavi sir, and இன்னைக்கு வில்லா நாயகன் நம்ம நியூஸ் டைரக்டர் சரவணன் சார்,
எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸும். ப்ளீஸ் படத்தை வந்து தியேட்டரில் பாருங்கள். மார்ச் 30 ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் ஐ see you in theaters. ரொம்ப அப்புறம் படத்தை பற்றி ப்ளீஸ் give your reviews. Will be, as a team, we'll be waiting for you. Thank you so much. எஸ். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பரத் போபண்ணா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் ஆல் த மீடியா ஃபார் கமிங் ஹியர். ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் glad to share this space with all talented actors and the legends. Good to see you all. And on this special occasion, I want to thank Karthik Subbaraj sir, because he is digitally releasing the trailer, and it gives so much strength to our team. Thank you so much, sir. And I have worked in Kannada, Malayalam and Tamil industry. நான் எப்பவுமே இங்கே வந்தப்போ I always keep saying this. இங்கே நியூ டேலண்ட்ஸ்னு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. They encourage new talents, they nurture new talents. I keep saying this in 100 events. And what a tremendous contribution to Indian cinema. World class music, top notch technicians, superstars. Ellaru irukkaru. Of course, when you say superstars, I am a huge fan of Rajini sir too. And I have a huge list of my favorite actors here. So in the Mari industry, I am not new. A.L. Vijay sir, nana villain in the industry introduce pannaru. Arun Vijay sir Mission Chapter 1 படத்துல villain act பண்ணேன். And I am very very thankful and grateful to A.L. Vijay sir. And now it's time to thank Hemant for considering me to this role. We have been great friends. Not only Hemant, Santosh and the entire team, they eat, sleep and breathe cinemas. And Hemant, ningale paathar, pesave maatar, but his work speaks very loud. And our DOP, Kirzan Pujay sir, is supremely talented. I believe he should work across industries. And my co-actor Vijayta has been doing back-to-back films in Tamil. Wish her all the best. And regarding the story, every person has good side and bad side. Good side is what world sees in us. For example, nammaloda our good behavior, kindness and all of that. Bad side is what we hide from the world, like anger, jealousy, ego issues. And the real side is what is the balance of these two. It's a mixture of these two. So you see the perspective, you see the scenarios in real good and bad perspectives. So on the different on our screenplay. Very glad to be part of this. And Vasundhara Das ma'am have sung a beautiful song. We all love your voice, ma'am. And thank you Uttara Productions and Riddhi Siddhi Films for presenting this movie. Thank you Suresh Chandra sir, you always speak kind words about me, and thank you for motivating me. And 13th cinema release ஆக போகிறது. எல்லாரும் தியேட்டருக்கு வந்து பாருங்க, படம் பாருங்க. Thank you so much. எஸ் சார், உங்ககிட்ட இன்னொரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன். அதாவது வில்லனாவே நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தீங்க, அண்ட் இதுல பாக்குறப்ப வில்லன் மாதிரி தெரியல, ரொம்ப சாக்லேட் பாயா தெரிஞ்சீங்க இல்லையா? அந்த அனுபவம் எப்படி இருந்தது? நான் கரியர் ஹீரோவா ஸ்டார்ட் பண்ணேன். And I did villain in Tamil and Malayalam as well. So that is not important. Hero villain important alla. The role should create impact in the movie. Wow. Thank you. Thank you so much. And அடுத்ததா மேம் நீங்க சில வார்த்தைகள். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் விஜயதா வசிஸ்ட். I want to say a little about myself. So நான் ஒரு கிளாசிக்கல் டான்சர், ஆக்டர், தியேட்டர் ஆர்டிஸ்ட். அங்கே பெங்களூரில் கன்னடா தியேட்டர் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட அப்பா அவர் ஏஎம்ஆர் ரமேஷ், அவர் ஹீஸ் அ ஃபிலிம் டைரக்டர், ப்ரொடியூசர். அம்மா இஸ் ஆல்சோ அ ப்ரொடியூசர். ஸோ நான் ஒரு ஃபிலிம் ஃபேமிலிಯಿಂದ வந்துட்டு இருக்கேன். என்னோட தமிழ் நல்லா இல்லை, ஸோ ப்ளீஸ் ஐ எம் வெரி சாரி. இஃப் ஐ மேக் எனி மிஸ்டேக் ப்ளீஸ் excuse me. They told me வெறும் தமிழ்ல மட்டும் பேசணும், ஸோ அதுக்காக நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இந்த படத்தில் என்ன ஹேமந்த் சார் ஹி அப்ரோச் மீ. ஸ்கிரிப்ட் வாஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு கான்செப்ட் ஃபார் அ லவ் ஸ்டோரி.
அந்த மாதிரி நான் ஸ்கிரிப்ட் ஐ நெவர் ஹர்ட். ஸோ ஐ ரியலி வாண்டட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம். அண்ட் நான் ஒரு ஏடி அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் when I came to this set, நான் 5 டைரக்டர் பார்த்தேன். திலீப் சார், சந்தீப் சார், சந்தோஷ் சார், ஹேமந்த் சார், சங்கீத் சார். ஸோ all 5 ஜகன் சார். ஸோ all 5 of them ஒரு it is an amazing kind of a friendship, the bond they had, and it shows in the film also. The beauty of work. Ipo Hemant sir explained the scene to me, then Dilip sir would work on the dialogue. So because I am from theatre, எனக்கு ஸ்கிரிப்ட் மேலே ஒர்க் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த படத்தில் எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஐ காட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ அ ஸ்பேஸ். நான் கமலா தியேட்டரில் ஐ வாஸ் 6 years old when I came here first time. இந்த வாட்டி நான் என்ன ஐ சீன் மை செல்ஃப். இட் இஸ் அ வெரி பிக் திங். தேங்க்யூ சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஸ்பேஸ். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ, ஆல் த ப்ரெஸ் அண்ட் மீடியா. ப்ளீஸ் எங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் கொடுங்க. we are all debut artists, so we need all of your love and support. Please தியேட்டரில் வந்து படம் பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகா பேசுனீங்க. அதாவது என்னென்ன விஷயங்கள் நீங்க பண்ணியிருக்கீங்க, அதாவது 5 டைரக்டர்ஸ் சொன்னாங்க, 6வதா நீங்களும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற ஒரு புது இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கிடைச்சது. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்குமே வணக்கம். Especially first I would like to say good morning to the senior artists and all the co-artists who have been worked with me. And coming to the point, out of these 5 directors, almost I think 4 directors, it's been I think 10 to 15 years of journey with these 4 directors, especially from my end. We've been working together as a friends from past I think 2012, I think so. If I'm wrong, please correct me, Hemant sir. So finally I got an opportunity to work on this great project. Even though I'm out of film industry, I was busy in my small business. My director Hemant sir called me and he gave me the small role as a guest appearance in this project. I'm very thankful to my director Hemant sir for giving me a great opportunity, and thanks for giving an opportunity in this great project. Wish you all the best to entire crew, and I would like to thanks to Mr. Harish Kumar sir. We've been working together from past 2012 as a team, even though I am out of the film industry. So again, you people drag me into the film industry and giving me a small role, and respecting to that, I would like to thanks once again to my director and all other 4 directors. Wish you all the best. God bless you. And special thanks to print media, press, and especially senior artists. Vanakkam sir. Thanks. Thank you so much. So sir, Yogesh sir, thank you so much sir. Chinnijan sir, glad to have you sir. Thank you so much. So ராஜையப்பா ப்ரோ, என்னோட ஃபஸ்ட்டு படத்தில் அவர் நடிக்கிறது வந்து எனக்கு அது வந்து ஒரு பயங்கர ஒரு இதுவாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அதே மாதிரி கொடுத்த கேரக்டரை வந்து கரெக்டாக அது விஷுவலைஸ் பண்ணி அதை வந்து க்ளீனாக ஒரு சொன்ன சில விஷயத்த கரெக்டாக அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அதை வந்து இது பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ஆக்டிங் விஷயத்தில் ஐ எம் வெரி சாட்டிஸ்ஃபைட் ஆஸ் அ டேரக்டராக. அதுக்கப்புறமா அக்ஷிதா மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸோ உங்களோட ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிக்கேஷன் தேங்க்யூ ஸோ மச். ஸோ பிரியங்கா அவங்க வந்து இந்த படத்தில் ஒன் ஆஃப் த ஹீரோயின். ஸோ அவங்க இங்கே வரல. ஸோ அவங்களும் ஆக்சுவலி பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. ஆக்சுவலி நமக்கு டைம் இல்லை, ஸோ அதான் தான் ஃபஸ்ட்டாக பேசிகிட்டு இருக்கேன். ஸோ சாரி. அதே மாதிரி சரத் ரவி ப்ரோ ஷூட்டில் வந்து ஆக்சுவலி பயங்கர ஃபன்னாக எங்களெல்லாம் என்டர்டெயின் பண்ணிட்டு இருந்தார். அதே மாதிரி சீனாக பார்த்தாக்கா பயங்கர எமோஷனலான சீக்வன்ஸ் அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஸ்விட்ச் வேறு லெவலில் இருந்துச்சு இவரது. தேங்க்யூ ப்ரோ. ஆனால் அதே மாதிரி எல்லாமே சிங்கிள் டேக்கில் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். அப்புறமா பாஸ், தேங்க்யூ பாஸ். எடிட்டர் ஹரிஷ். ஸோ ரொம்ப வருஷமாக இப்போ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். பட் உங்களோட கைடன்ஸ் வந்து எனக்கு எப்பவுமே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நல்லா எடிட் பண்ணியிருக்கீங்க பாஸ். தேங்க்யூ. டிஓபி கீர்த்தன்
கீர்த்தன் பூஜாரி. ஸோ அவங்க வழக்க போல் அவங்க வந்து விஷுவலாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க படத்தை. சாரி. ஸோ இந்த விழா நாயகன் மியூசிக் டைரக்டர் சரவணன். சரவணன் அண்ணா எங்கிறீங்க? ஸோ நியர்லி ஒரு 7 சாங்ஸ் அவங்க பண்ணியிருக்காங்க. எல்லா சாங்ஸும் வேறு லெவலில் இருக்குது. அதே மாதிரி பிஜிஎம் வந்து எல்லா டேரக்டர்ஸுக்கும் ரொம்ப பிடிச்சி அதே மாதிரி எல்லோரும் பயங்கர சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கோம் நாங்கள். தேங்க்யூ ஸோ மச் சார் சரவணன் சார். கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போவீங்க. தேங்க்யூ. அண்ட் படத்தை பற்றி என்னென்னா கண்டிப்பாக இந்த படம் உங்கள் எல்லோரும் என்டர்டெயின் பண்ணோம். ஸோ மார்ச் 13 கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி, பெரிய நன்றி ப்ரொடியூசர் சாருக்கும், அதுக்கப்புறம் இந்த உத்ரா சாருக்கும் வந்து ரொம்ப நன்றி. ஒரு 5 டைரக்டர்ஸ் வந்து நல்ல ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, ஒரு நாள் வந்து எல்லோரும் டைரக்டர் ஆகணும், எப்படியாச்சும் நம்ம இந்த சினிமாவை அப்ரோச் பண்ணி அதனால் முடிஞ்ச எல்லா உழைப்பையும் போட்டு ஏதாவது பண்ணோன்னு நினைக்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரே படத்தில் 5 பேர் ஒரே டைமில் டைரக்டர் ஆகணும்னு நினச்சிட்டாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க 5 பேரோட உழைப்பு தான் இன்றைக்கி நம்ம ஒபல்ஸாக வந்து இங்கே கன்வே ஆகிருக்கு. ஸோ அவங்களுடைய டெடிகேஷன் இது எல்லாமே வந்து சக்சீட் ஆகணும். அவங்களுக்கு இந்த படம் வந்து ஒரு பெரிய சக்ஸஸை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் கடவுளை கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. Firstly, I would love to thank all the media people. உங்களோட warm support and நீங்கள் வெல்கம் பண்ண ரீதி எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. தேங்க்யூ ஸோ மச். பரத் சொன்ன மாதிரி I like to be more in Tamil cinemas. எதுக்குன்னா I got introduced in Tamil doing serials as a heroine. ஆனால் இப்போ நான் this is my debut, so Vowels is very close to my heart. ஸோ படம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் நிறைய படம் பண்ணியிருக்கேன் கன்னடத்தில், ஆனால் தமிழில் இது என்னோட டெபியூ. ஸோ ஐ எம் வெரி எக்ஸைட்டட். அண்ட் ஜெகன் சார், தேங்க்யூ ஸோ மச். 5 பேரோட டேரக்டர் பார்த்துட்டு டேரக்டரோட எஃபர்ட் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பி ஃபீல் ஆயிடுச்சு. பிகாஸ் நம்ம திங்கே பண்ணல இது தியேட்டர் வரைக்கும் வரும்னு, நம்ம டைரக்ட்லி ஓடிடி போகலான்னு தான் திங்க் பண்ணிச்சு. பட் இட் டுக் அ வெரி லாங் ப்ராசஸ். அண்ட் ஐம் வெரி ஹாப்பி ஃபார் யூ சார். அண்ட் ஆல் த பெஸ்ட் உங்களுக்கும் எங்களோட டீமுக்கும். இன்னும் நிறைய படம் நீங்கள் பண்ணட்டும். அண்ட் தேங்க்யூ என்ன ஆப்ட் பண்ணதுக்கு. அண்ட் மார்ச் 13th வாவல்ஸ் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ டோன்ட் மிஸ் டு வாட்ச். எப்படி நீங்கள் எல்லா பெரிய பெரிய படக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுவீங்க, சின்ன படக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் ஆல் த யங்ஸ்டர்ஸ் டு கம் ஃபார்வர்ட். அண்ட் I just love you guys. Thank you and keep supporting. Thank you. எல்லாருக்கும் என்னோட வணக்கம். To our chief guest, our legend Sinijan sir, and to all our cast and crew, thank you all for coming here today. சந்தோஷமா இருக்கு to have come for the Vowels audio launch. It's been a while நான் ஒரு audio launchக்கு வந்து அவங்க சொன்ன மாதிரி நான் சுரேஷ் சந்திரா சாரோட அசிஸ்டண்ட்டாக அவங்களோட ஆஃபீஸில் நான் நிறைய வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் நடிப்புக்கு வந்திருக்கேன். இதை நான் நிறையா இவெண்ட்ஸில் சொல்லியிருக்கேன், ஆனால் எவ்வளோ சொன்னாலும் பத்தாது. ஏன்னா தட்ஸ் ஹவ் இம்பார்ட்டன்ட் இட் இஸ் டு மீ. வாவல்ஸ் பொறுத்தவரை எங்களோட ஃபிலிம், ஜெகன் சாரோட ஃபிலிம் நாங்கள் வந்துட்டு கூர்கில் ஷூட் பண்ணோம். ஐ திங்க் அன்றைக்கி தான் என்னோட பர்த்டே, அன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட். அண்ட் என்னோட பர்த்டே நான் இந்த செட்டில் தான் கொண்டாடினேன். அது ரொம்ப ஸ்பெஷல் டே எனக்கு. அண்ட் ஐட் லைக் டு தேங்க் all the 5 directors. ஏன்னா ரொம்ப ஒரு ஹோம் ஃபீலிங் கொடுத்தாங்க அந்த 5 directors. அருள்னா எல்லாருமே எனக்கு ஏதோ ஒரு புது க்ரூ மாதிரியே இல்லை. ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான செட்டு. லைக் பிரதர்ஸ் வி ஒர்க் வித் ஈச் அதர். அண்ட் ஐ டோன்ட் திங்க் தே ஹாவ் எனி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். ஒரு டைரக்டர் ஒர்க் பண்ணும்போது மீதி 4 பேர் அசிஸ்டன்ட்ஸ் அண்ட் அசோசியேட்ஸ். அண்ட் எல்லாருக்கும் அதே மாதிரி ஒர்க் பண்ணாங்க. அண்ட் அது பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. பிகாஸ் ஐ ஆல்சோ ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ். நானும் விஸ்காம் தான் படித்தேன். எனக்கும் இதே மாதிரி வி ஹேவ் அ சர்க்கிள். அது நிஜமாலே ஒரு எங்களோட பிரதர்ஸ் மாதிரி இருக்கிறவங்க அப்படி இருக்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அண்ட் ட்ரெய்லர் பார்த்துட்டு நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் இதை பார்க்குறதுக்கு. ஐ ஹோப் யூ கைஸ் ரியலி லைக் த ட்ரெய்லர் டூ. படம் வருது 13th. ப்ளீஸ் பார்த்துட்டு எங்களுக்கு நல்ல ரிவ்யூஸ் கொடுங்க பிடிச்சிருந்ததுன்னா. தேங்க்யூ ஸோ மச். கேட்டதுக்கப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, ஒன்றா வாழ்கிறதுக்கு வந்துட்டு காதல் மட்டும் பத்தாது. காதல் வந்துட்டு உங்கள் பாஸ்டில் இருக்கும், ஆனால் அவங்க கூட இருந்திருக்க முடியாது ஏதோ ஒரு காரணத்துக்காக. அதுக்கப்புறம் யுவர் லைஃப் ஹேஸ் டு கோ ஆன்.
அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குது, திரும்ப அந்த அந்த ஒரு பாதை கிராஸ் ஆகுதா, அதை பற்றின ஒரு கதை தான் நான் இதை பார்க்குறேன். அண்ட் ஐம் ஸோ சாரி ஐ மிஸ்ட் அவுட் யோகி சேது சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர் டுடே. அண்ட் கம்மியாக இருக்குதுட்டாங்க. என்னோட படத்தில் லெஜெண்ட்ஸ் 2 பேர் இருக்காங்க. ஸோ நிறைய தேங்க் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. பட் ஆனால் டைம் கம்மியாக இருக்குது. ஸோ யோகி சேது சார் பற்றி நான் சொல்லணும்னா, இன்டெலிஜென்ஸ் வித் வாட் இஃப் இன்டெலிஜென்ஸ் ஹாஸ் ஹியூமர் சென்ஸ். ஒரு புத்திசாலித்தனத்துக்கு நகைச்சுவை ஒன்று இருந்தால் எப்படி இருக்கும், அதுதான் யோகி சேது சார். ஸோ ஒரு மாதிரி ப்ரீச் பண்ணாமே சிந்திக்க வச்சிருவாரு. ரொம்ப போதனை இருக்காது, ரொம்ப ப்ரீச்சிங் இருக்காது, ஆனால் பயங்கரமாக யோசிக்க வச்சிருவாரு. அப்புறமா ஒரு சீன்ல பார்த்தீங்கன்னா சத்தமாக பேசுறவங்க, ரொம்ப பயங்கரமா நடிக்கிறவங்க, பயங்கரமா ஆக்ட் பண்றவங்க மேல அட்டென்ஷன் போகும். பட் அதெல்லாம் எதுவும் இல்லாம இவர் வேற ஒரு மேஜிக் பண்ணி இவர் மேல அந்த அட்டென்ஷனை வர வச்சிருவாரு. ஓகே, ஸோ அவரு கூட ஒர்க் பண்ணது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம், பெரிய பிளஸிங். நேச்சருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் சின்னி ஜெயின் சார் நம்ம எல்லாரோட மெமரிஸ்லயும் கலந்து இருக்காரு. ஸோ மியூசிக் டைரக்டருக்கு அவருடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு படம் இதயம். ஸோ அவர் மியூசிக் டைரக்டராக மாற்றினதுக்கு அந்த படத்தோட பாடல்கள், இசை எல்லாமே. ஸோ எனக்கு அந்த மாதிரி காதலர் தினம் இது 2த்துலையும் ரொம்ப ப்ராமினென்ட்டான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ 1991 இதயம் ரிலீஸ் ஆச்சு. அதில் முரளி சாரோட ஃப்ரெண்டு, காலேஜ் ஃப்ரெண்டு சின்னி ஜெயின் சார். 1999 காதலர் தினம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ முரளி சாரோட ஒரு 12 வயசு சின்ன ஒரு குணால் சார், அவருக்கு காலேஜ் ஃப்ரெண்ட் சின்னி ஜெயின் சார். இந்த படத்துல 2026 ரிலீஸ் ஆகுது. இதுல அவரோட ஃப்ரெண்ட் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். அவரே காலேஜ் ஸ்டூடெண்ட். சோ எவர் யூத். ஓகே, சோ மனசளவுல பயங்கர இளமையான ஒரு ஆளு. ஃப்ரெண்டா தான் பழகுவாரு, ஃப்ரெண்டா தான் பேசுவாரு. ஸோ சார் நீங்க பண்ணது கூட இதெல்லாமே பெரிய பிளஸிங் சார் ஆக்சுவலா மொத்த டீமுக்குமே. அப்புறமா விஜயஸ்ரீ மேடம், அவங்க ஸ்டீஃபன்ல பயங்கர மிரட்டி இருந்தாங்க. அதுக்கு ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு ரோல் இருக்கும். இதுல கண்டிப்பா அவங்க மேல ஒரு பெரிய அட்டென்ஷன் கிரியேட் ஆகும். அப்புறமா சித்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது பண்ணியிருக்காங்க. அது நீங்க படம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ரொம்ப வித்தியாசமா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரோல் அது ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அதனால அது பெருசா ரிவீல் இப்போ பண்ணக்கூடாது. அப்புறமா ஹேமந்தும் ஆக்ட் பண்ணாரு, டைரக்டர் ஹேமந்த் என் கூட என்னோட இதில் ஆக்ட் பண்ணாரு. பரத் மயிலாரி தியேட்டர் ஆர்டிஸ்ட், ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்காப்புல. அது எல்லாமே ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் ஆகும் இந்த படத்துல. அப்புறமா பீட்டர் ப்ரோ உங்களோடதும் யோகி சேது சாரோட காம்பினேஷன் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு ஜிம் கேரி அண்ட் ராபின் வில்லியம்ஸ். ஓகே, இவங்க 2 பேருக்கு பயங்கர ஸ்பெஷலா இருக்கும். நீங்க படம் பார்த்தீங்கன்னா 2 பேரோட அந்த வேர்ட் பிளே மாத்தி மாத்தி இது பண்றது. ஓகே, அவரு ஒரு கவுண்டர் போட்டா இவரு நிறைய அந்த மாதிரியான என்டர்டைன்மெண்ட் வேல்யூஸ்லாம் நிறைய இருக்கு இந்த படத்துல. ஸோ கண்டிப்பா March 13 படம் பாருங்க, தியேட்டர்ல பாருங்க. ஸோ உங்களோட ஃபீட்பேக் முக்கியம். அப்புறமா பிரஸ் அண்ட் மீடியா, ஸோ எங்களை மாதிரி டெபியூட்டன்ஸ், முதல் அடி எடுத்து வைக்கிற படைப்பாளிகள் எல்லாருக்கும் நீங்க ஒரு பெரிய நம்பிக்கை. ஓகே, உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அப்புறமா எங்களோட ப்ரொடியூசர் ராஜு சார், அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். பிரகாஷ் அண்ணா எங்க மேனேஜர், அப்புறம் மியூசிக் டைரக்டர் சரவணன், டிஓபிஸ் கீர்த்தன் பூஜாரி அண்ட் சந்தீப் அல்லூரி. அப்புறமா இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு காரணமா இருந்த மிஸ்டர் ஹரிஷ் கோமே, அவரு பிளஸ் தீபக் பரமேஷ், இவங்க 2 பேர் தான் இதுக்கு ஒரு புள்ளியார் சொல்லி போட்டாங்க. ஸோ அவங்க 2 பேரால தான் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆச்சு. அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஆக்சுவலா யோகி சார் பத்தியெல்லாம் நிறைய பேசணும்ட்டு நிறைய விஷயம் இருக்கு. அவரது ஷார்ட்டா முடிக்கவே முடியாது. ஓகே, பட் டைம் ரொம்ப கம்மியாயிடுச்சு, என்னால இது பண்ண முடியல. சார் நீங்க 2 பேருமே எங்களுக்கு ஒரு பெரிய 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 பிளஸிங் சார். அப்புறமா சிவாஜி ப்ரொடக்ஷன் எங்களுக்கு அவ்வளோ ஒரு ஃபெசிலிட்டேஷன் பண்ணி கொடுத்தாங்க, ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. மேனேஜர் சண்முகம் சார் அண்ட் சரவணன் சார், அப்புறம் ஆர்ட் டைரக்டர் மதி சார், அப்புறமா லிரிசிஸ்ட் மதுரகவி சார். உங்களுடைய வரிகள் பெரிய 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 பிளஸ் இந்த படத்துக்கு. அப்புறமா சுரேஷ் சந்திரா சார், அப்துல் நாசர் சார், தேங்க்யூ ஸோ மச். உங்களோட இன்புட்ஸ்லாம் அவ்வளோ வேல்யூபிளா இருக்கு, எங்களுக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருந்தது. அப்புறமா அபிமன்யு சார், தேங்க்யூ, மெட்ராஸ் ஸ்டோரி. அப்புறமா சிவி குமார் சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார், நீங்க வந்து எங்களை ஹானர் பண்ணது.
அப்புறமா ஹரித்ரா சார் தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நான் இனிஷியலாக வந்து இதை தியேட்டருக்காக பிளான் பண்ணலை, பட் இதை பார்த்து எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து இல்லை இது ரொம்ப நல்லா இருக்கு, தியேட்டருக்கு கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வந்து ஆகணும் அப்படின்ட்டு நீங்கள் சொன்னதுக்கு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறமா எல்லாம் சிலதெல்லாம் விட்டுருந்தா என்னை மன்னிச்சிடுங்க. ஓகே, ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ மார்ச் 13 வந்து படத்தை தியேட்டரில் பாருங்க. நீங்க ஏதோ கேட்கணும்னு வெயிட் பண்றீங்க, என்ன எமோஷன் தானே? அதேதான் சார். என்னோட வந்து அன்கண்டிஷனல். ஓகே, அன்கண்டிஷனல்னா AEIOU. ஓகே, யூ. ஸோ அன்கண்டிஷனல்ல வந்து நிறைய விஷயம், மேஜிக்கல் இருக்கு, மிரட்சி இருக்கு, மாயை இருக்கு. ஓகே, பிரமிப்பா இருக்கும். ஓகே, ஃபைன். ஸோ தேங்க்யூ பொன்வானி, உங்களுக்கும் ரொம்ப அழகா எங்கேஜிங்கா எடுத்துட்டு போனீங்க. அண்ட் முத்து தேங்க்யூ ஸோ மச். ஸோ யாராவது விட்டு போயிருந்தா மன்னிச்சிருங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அருள், தேங்க்ஸ் ஃபார் ஸ்டார்டிங்ல இருந்து அவர் அருள். ஓகே, எங்க எல்லாருக்குமே பெரிய ஸ்ட்ரென்த் அவரு, ஸ்டார்டிங்ல இருந்து கூட இருந்திருக்காரு. அப்புறம் நிறைய வெல்விஷஸ் இருக்காங்க, டி சுரேஷ்குமார், புதவி, மணி, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, சாண்டி, வெங்கடேஷ், சண்முகம், எல்லாருமே தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நான் ரொம்ப டைம் எடுத்துக்க விரும்பல, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். எப்போவுமே லவ் ஸ்டோரின்னு வரும்போது ஒரு சின்ன போட்டி வந்து 2 பேருக்கு இடையில நடக்கும் இல்லையா? 90s கிட்ஸ்க்கும் 2K கிட்ஸ்க்கும். 90 கிட்ஸ் சொல்லுவாங்க எங்களோட லவ் தான் பெருசு, 2K கிட்ஸ் சொல்லுவாங்க எங்களோட லவ் தான் பெருசு அப்படின்ட்டு. ஸோ அந்த போட்டி நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டோரி திலீப் வந்து எங்கிட்ட நரேட் பண்ணும்போது நமக்கு தெரியாத லவ் ஸ்டோரியா, பின்னி படத்தில் எடுத்துடலாம் அப்படின்னு ஒரு தாட் இருந்தது. பட் அவர் சொன்ன மாதிரி என்னோட கேரக்டரில் ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது. அது அவர் எனக்கு சொன்னப்போ ஓகே நம்ம யாத்திசையில் கூட நம்ம நல்லா பண்ணியிருக்கோமே அப்படின்னு ஒரு தாட் இருந்தது. அதுக்கப்புறம் அவர் இன்னொரு விஷயம் சொன்னார், அந்த படம் தான் இது என்னோட கேரக்டர். ஸோ அது கேட்டதுக்கப்புறம் என்னோட திமிர் மொத்தமாகவே உடஞ்சி போயிடுச்சு. ஸோ படம் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப பேசல. ஸோ இந்த படத்தில் எனக்கு ரோல் கொடுத்தது என்னை சூஸ் பண்ணதுக்காக திலீப்க்கு நான் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய தேங்க்யூ சொல்லியே ஆகணும். தட்ஸ் இட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வணக்கம், என் பேர் விஜயஸ்ரீ. தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. தேங்க்ஸ் ஜெனி ஜெயின் சார், யுகி சேது சார், எல்லாருக்குமே தேங்க்ஸ். இங்கே வந்தவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ. அபிமன்யு சார் அண்ட் சிவி குமார் சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ நிறைய பேருக்கு நான் யாருமே தெரியாதுன்னு நினைக்கிறேன், ப்ரெசன்ட் மீடியாவுக்கு. ஸோ நான் சாத்பேட்டா பரம்பரை மாதிரி ஒரு படத்தில் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போது வவல்ஸ் என்று வரப்போகுது. கடைசியாக என்னோடது ஆக்சுவலி ஸ்டீஃபன், நெட்ஃப்ளிக்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்த்தவங்க பார்க்காதவங்க பாருங்கள். உத்ரா ப்ரொடக்ஷன்ஸில் டியர் ரவிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு ஜனவரி மாதம். ஸோ இந்த படத்துக்கு நான் இணைஞ்சது, அதுக்கு நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து ஹரிஷ்க்கு சொல்லணும். திலீப் சார் என்னை அப்ரோச் பண்ணுறப்போ இந்த பர்டிகுலர் கேரக்டருக்கு அவங்க ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. பட் நான் வந்து அவங்களுக்கு சேர்ந்தேன். அது எனக்கே ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் தான். அண்ட் இந்த படத்தில் என்ன ஒரு சர்ப்ரைஸாக தான் வச்சுருக்காங்க. போஸ்டர் ட்ரெய்லர்லையும் பெரிய ரெவலேஷன் இல்லை. எந்தா இருக்கட்டும், சித்துவார்த்தை இருக்கட்டும், இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதை, எல்லாருக்குமே ரிலேட் பண்ணுவீங்க. அண்ட் சிம்பிளாக சொல்லணும்னா நான் இது வரைக்கும் பண்ண கதாபாத்திரத்தில் இது எனக்கு ஒரு கொஞ்சம் சேலஞ்சான ஒரு கதாபாத்திரம் and different genre. So I'm very, very thankful to Dilip and to the entire crew. And thank you so much. Please எல்லாரும் வாங்க, 13th அன்னைக்கு எங்கள் படத்தை வந்து பாருங்க. உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப 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 தேவை. Thank you so much. To Dilip bro, நன்றி. இது வந்து எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டு ஆடியோ லான்ச் இது ஸ்டேஜ் வந்து எனக்கு புதுசாக இருக்குது. இது வந்து வீட்டில் வந்து யூடியூப்பில் அப்படி உட்காந்து பார்த்துட்டு இருப்போம் ஒரு படத்தோட ஆடியோ லான்ச். இங்கேருந்து பளிச்சுன்னு லைட் அடிக்கும், எப்படா பேசுகிறாங்க, முன்னாடி ஆடியன்ஸ்லாம் தெரியுறாங்களா அப்படின்ட்டு. ஓகே, இன்னைக்கு கொஞ்சம் லைட் ஓவராக இல்லை. அண்ட் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது நிறைய ஆர்டிஸ்ட்லாம் இல்லை ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இருக்கும்போதும் யூபி சார் கூட தான் ஒர்க் பண்ணேன் சார். ஸோ என்னோட எப்படி சொல்லலாம், அவர் கூட ஒர்க் பண்ணதுலேருந்து என்னோட மென்டார் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அந்த அளவுக்கு எனக்கு வந்து கூட இருந்து நிறைய விஷயம் கைட் பண்ணி கொடுத்துருக்காரு. அண்ட் இந்த படத்து மூலிமா எதுவுமே சொல்ல மாட்டாரு. ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணும்போது எதுவுமே சொல்ல மாட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் கால் பண்ணி ஒரு 2025 நியூ இயர்க்கு முன்னாடி எனக்கு ஒரு கால் பண்ணி ஒரு 10 நிமிஷம் பேசினாரு.
ஸோ அந்த கால் வந்து இன்னைக்கு என் லைஃப்பை மாற்றிருக்குன்னு தான் நான் சொல்லணும். ஸோ அவர் வந்து ஒரு விஷயமும் வந்து அது வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது அந்த கால். ஸோ அவரோட ஒர்க் பண்ணதுலேருந்து அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ணி அவர் ஓனாக டைரக்ட் பண்ணுற அடுத்த படத்தில் வந்து என்னை கூப்பிட்டு ஒரு கதாபாத்திரம் கொடுத்தாரு. ஸோ பிடிச்சி போய் அப்போ அங்கே வந்து அவர் கூட ஒர்க் பண்ணது அந்த டைலாக்ஸ்லாம் சரி, எனக்கு வந்து அவர் கூட ஒரு பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட்டு, ஒரு பயம் அது கூட இல்லாமல் ரொம்ப ஜாலியாக உனக்கு என்ன தோணும் இது பண்ணுறான், இது ஓகேடா, இது இந்த சீனா, இது நீ எப்படி வரலாம், எப்படி இது பண்ணலாமா அப்படின்ட்டு ஒரு ஜாலியாக அப்படியே ஃப்ரீடம் கொடுப்பாரு. ஸோ அந்த ஒரு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண யூகி சேட் சார் ரொம்ப 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 பிடிக்கும் அவரை, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ அவங்க ஃபேமிலி அவரோட பையன் வந்து எனக்கு ஒரு புக்கெலாம் கொடுத்தாரு, ப்ரோ இது உங்களுக்கு கண்டிப்பாக ஃபியூச்சரில் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. படிச்சுட்டு இருக்கேன் அந்த புக்கெலாம். ஸோ தேங்க்யூ சார். உங்களோட ஒர்க் பண்ணதான் சினி ஜெயின் சார், அவர்லாம் வந்து நான் டிவிலேருந்து பழைய படங்கள்லேருந்து பார்த்தது. ஸோ ரஜினி சார் கூட நிறைய காமெடி ஆர்டிஸ்டாக, நிறைய சப்போர்ட்டிங் ஆக்டராக அவர் வந்து ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணியிருக்கேன். ஸோ இவர் இப்போ வந்து கூட பார்க்கும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது. இதெல்லாம் வந்து புதுசாக இருக்குது, ஏதோ கனவு மாதிரி இருக்குது, ஏதோ என்னன்னே தெரியல, ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. ஆமா, நம்மளுக்கு இது நம்ம இடத்துல நிக்கிறதுக்கு தகுதி இருக்கா, அது தாண்டி நம்மளுக்கு ஏதோ ஒரு இருக்குல்ல, ஒரு நர்வஸ் இருக்கு. நான் என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியல, பட் படம் வந்தாதான் தெரியும், மாஸ் 13 வந்தா தெரியும். அண்ட் உங்களுடைய கேரக்டர் பத்தி கண்டிப்பா சொல்லணும். ஒரு மாதிரி புலம்பிட்டே இருக்கீங்களே காதல் பத்தி. காதல் பத்தி இதுலயும் புலம்பிந்தார், எப்பவுமே புலம்பிந்தா இருக்கிறேன், இதுலயும் புலம்பிந்தா இருக்கீங்க. ஓகே, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது பாக்குறதுக்கே ட்ரைலர் பாக்குறப்ப. கண்டிப்பா இந்த ஒரு தருணத்துல நீங்க யாரை தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நிறைய பேரை தேங்க் பண்ணிட்டீங்க, பட் இன்கேஸ் யாரையாவது மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா? டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் ஹரிஷ் ப்ரோ, அப்புறம் மேக்கப் ஆர்டிஸ்ட் அவங்க கரெக்டாக சொன்னாங்க, அவங்களும் நல்லா 5 கதை வேர்வல்ஸ் வந்து 5 பேர் டைரக்ட் பண்ண ஒரு படம். ஸோ அது வந்து இவங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணாங்க. உத்ரா ப்ரொடக்ஷன் அவங்க தான் பெரிய நன்றி, இந்த படத்தை வந்து தேட்டருக்கு கொண்டு வந்தது. ஏன்னா ரொம்ப பெரிய விஷயம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் 5 பேரும் ஜெயிக்கணும் ப்ரோ. ஏன்னா வந்து புரியுது, நான் பார்த்துருக்கேன் உங்களை. ஸோ அதனால வந்து ரொம்ப செட்டில் வந்து ரொம்ப காமாக, ரொம்ப பண்பா, ரொம்ப ஜாலியாக இருக்கும். திலீப் ப்ரோ கூட நிறைய பேசியிருக்கோம். அண்ட் ஹேமந்த் ப்ரோ, சங்கீத் ப்ரோ, ஜெகன் ப்ரோ, அண்ட் அருள் ப்ரோ, அப்புறம் நிறைய சந்தோஷ் ப்ரோ. ஸோ இவங்க கூடலாம் ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் வேற லெவல் அப்படியே கிராஃப் ஏறினே போயிட்டுருக்கோம், பயங்கரம். அண்ட் நன்றி. ஒர்க் பண்ண எல்லாருக்கும் யாராவது பேர் மிஸ் பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க. எங்கள் பதட்டம் வந்து நோக்கியா WW மாதிரி வைப்ரேட் ஆகுது. இனிய நண்பர் சுரேஷ் சந்திரா அவர்களே, டார்லிங் நாசர், பத்திரிகை நண்பர்களே, படத்தின் தயாரிப்பாளர் ராஜு அவர்களே, உத்ரா ப்ரொடக்ஷன் டிஸ்ட்ரிபியூட்டர் அவர்களே, இயக்குனர் திலீப் குமார் மற்றும் இயக்குனர்களே, நடிகர் நடிகைகளே, ரொம்ப தைரியமான குரூப் இந்த குரூப். கர்நாடகாவிலிருந்து தமிழ் சினிமாவை நம்பி வந்திருக்கீங்க. கண்டிப்பாக தமிழ் சினிமா உங்களை கைவிடாது. ஏன்னா வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம். எப்படின்னா தமிழ்நாட்டை நம்பி வந்த சக்சஸ் தான். நான் நடித்த ஃபர்ஸ்ட் படமே கன்னட படம் ரீமேக். கதாசங்கமான புட்டனா கணக்கால் அவர் வந்து டைரக்ட் பண்ண படத்தில் ஒரு பார்ட் முனித்தாயின்னு ஒரு பார்ட். அதில் ரஜினி சார் வந்து வில்லனாக நடிச்சிருப்பாரு. அதில் உமேஷ்னு ஒருத்தர் நடிச்சிருப்பார். அந்த ரோல் தான் நான் நடித்தேன். அந்த படத்தை ஃபர்ஸ்ட் ஷோ நான் பார்த்த தியேட்டர் இந்த தியேட்டர் தான், கமலா தியேட்டர் தான். கை குலுக்கு கை நான் வந்து இங்கே பார்த்தேன். ஸோ இந்த டைம்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குன்னாங்க. இந்த படம் வந்து ஒரு 5 பார்ட் எடுத்திருக்காங்க இல்லையா, வவல்ஸ் 5 பார்ட் மாதிரி. அதில் ஒரு பார்ட்டில் நான் ஆக்ட் பண்ணேன். இந்த படத்தை வந்து நான் ரிக்வஸ்ட் பண்ணுறேன் இந்த ப்ரொடியூசர்கிட்டையும் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்டையும், பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5 இதை எடுத்தே ஆக வேண்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா பஞ்சபூதங்கள்வாங்க இல்லையா, அதாவது சலங்கை ஒளியில் வரும், பஞ்சபூதங்களும் முகவடிவாகும்ன்ற மாதிரி இந்த வவல்ஸுடைய ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து நீங்கள் 5 படம் நீங்கள் எடுத்தே ஆகணும். எடுத்தால் கண்டிப்பாக ரசிப்பாங்க. ஏன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்போ டச் பண்ணது எல்லாமே லவ். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் டச் பண்ணி, ஆனால் அதில் ஒரே விஷயம் ஞாபகம் வச்சுங்க, எல்லா டேரக்டர் சொல்கிறேன், இதே ஆர்டிஸ்ட்டை தான் போடணும். எங்களை போடலன்னா கூட பரவாயில்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க இதை நம்பி வந்திருக்காங்க.
ஏன்னா ஒன்றும் ஞாபகம் வச்சுங்க, உலக ரசிகர்களிலே தமிழ்நாட்டு ரசிகர்கள் மாதிரி வரவே வராது. ஏன்னா கரெக்டா ரசிப்பாங்க தமிழ்நாட்டு. உங்களுக்கு தெரியுமா இல்லையா, ப்ரூஸ்லியோட என்டர் த டிராகன் ஒரு படம் வந்து தெரியுங்களா? அந்த படம் ஹையஸ்ட் கலெக்ஷன் வந்து சென்னையில தான், ஒரு வருஷம் ஓடிச்சு. ஏன்னா நம்ம ஊர்ல வந்து ரசிக்கிறத வந்து அவ்வளோ அழகா ரசிப்பாங்க. சரி, அதே மாதிரி திலீப்பை பத்தி நான் சொல்லணும். வந்து சொன்னார் கதையை எடுக்கலன்னா நான் கண்டிப்பா நினைச்சு இவ்வளோ லெவலுக்கெல்லாம் இவங்க பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப பயங்கரமான என் லாங்குவேஜ் எல்லாம் இந்த குரூப் ஒரு கில்ஃபாசியான குரூப். இவங்க பண்றது வந்து ரொம்ப நேக்கா பேசுனாங்க என்கிட்ட. சார் ஃபர்ஸ்ட் பண்றேன் சார், நாங்கள் இது பண்றேன் சார். என்னடா இவ்வளோ பாவம் ரொம்ப இதாக கெஞ்சறான்னு, ஒரு வேலை ரொம்ப வசதி இல்லாத குரூப்னு பார்த்தா பயங்கரமா கில்ஃபாசி இருக்கிற குரூப்புகள்லாம் இவ்வளோ பெருசா இவ்வளோ இது ஃபங்க்ஷன் அப்படின்னா கண்டிப்பா நான் நினைக்கவில்லை. ஏதோ கிட்ட வரும்போது பிடிச்சிட்டேன், ஆஹா ரொம்ப நேக்கா போட்டாருங்கன்னு. பட் இதுல ரொம்ப எனக்கு பிடிச்சதுன்னு தெரியுங்களா, அந்த 5 டைரக்டர்ஸ் கிட்ட இருந்த அந்த ஒற்றுமை ஃபேண்டாஸ்டிக். ஒவ்வொரு அதாவது யார் எல்லாருமே இருந்தாங்க, எல்லா ஷூட்டிங்ல எல்லாருமே சேர்ந்து இருந்தாங்க. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுன்ற மாதிரி. கண்டிப்பா இந்த படம் வந்து ஒரு பெரிய சக்சஸ் ஆகும். நான் சொன்ன மாதிரி இந்த ப்ரொடியூசரும் சரி, இந்த டைரக்டரும் சரி, 5 படம் எடுக்கணும், இதே ஆர்டிஸ்டை வச்சு எடுக்கணும். அதே மாதிரி என்னுடைய இனிய நண்பர் யூபி சேது என்ன சொல்றதுன்னா, அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைலி இன்டெலெக்சுவல் பர்சன். அவருடைய ஒரு விஜய் டிவி இன்டர்வியூலாம் நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். ரொம்ப வெரி இன்டெலிஜென்ட் பர்சன். இப்போ ஒரு படம் எடுத்திருக்காரு, கண்டிப்பாக அந்த படமும் பெரிய ஹிட் ஆகும். இந்த படத்தில் வந்து இப்போ நான் நடித்ததை விட இந்த படத்தில் யூகி சேது அவர்கள் நடித்தது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். ஏன்னா அவர் வந்து நாங்களாம் வந்து ரொம்ப இன்டெலெக்சுவலாக ரசிப்போம். அதே மாதிரி இது ரொம்ப ஒரு ஹை நாலேஜ் உள்ள பர்சன். இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலமாக இருப்பார். ஸோ இந்த பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்கள்லாம் வந்து நீங்கள் இந்த படத்தை நல்லா என்கரேஜ் பண்ணணும். ஏன்னா இந்த குழந்தைங்களாம் வளர்ந்ததுன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்து ஜென்ரேஷன்லாம் வரும். அதாவது உங்களுக்குலாம் ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த எங்கள் ஆர்டிஸ்ட் எங்கள் டெக்னீஷியன்ஸுக்கு அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 80s சினிமாவில் நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அவ்வளோ ஈஸியாக போய் உள்ளெல்லாம் சான்ஸ் வாங்க முடியாது. ஆனால் நடிக்க சான்ஸ் கிடைச்சதுன்னா நடிச்சுக்கிட்டே இருக்கலாம். பாருங்க 42 வருஷமா நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ ஆனால் இப்போ எப்படி தெரியுங்களா, சினிமாவில் நடிக்கிறது ஈஸி, நடிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் கஷ்டம். அது காரணம் வந்து என்னன்னா, அதில் நீங்கள் வந்து டிசிப்ளினாக இருக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இதெல்லாம் பண்ணால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். ஸோ இந்த படத்துடைய இந்த விழாவுக்கு, அதாவது ஒளிநாடா வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கோம். அடுத்தது அனைவரும் சேர்ந்து இந்த படத்தின் வெற்றி விழாவை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வித்தியாசமா நானும் கேட்டேன், இதுக்கு என்னெல்லாம் நம்பி இந்த ரோல்ல இந்த வயசுல கொடுக்குறீங்க? என்ன இல்லை சார், இது நடிச்சா ரொம்ப நல்லா இருக்கும் சார். ஒரு லவ் எமோஷன் பண்ணாங்க, நல்லா இருந்தது. அது ஸ்கிரீன்ல பார்த்தா இன்னும் சஸ்பென்ஸா வச்சா இன்னும் நல்லா இருக்கும். ஓகே, சஸ்பென்ஸா வச்சிருக்கீங்க. ஏன்னா பாக்குறப்பே தெரியுது ஒரு விதமான லவ் அண்ட் ஒரு இளைஞர். இல்ல, வழக்கமா நம்ம லவ்க்கு சப்போர்ட் பண்ணுவோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் லவ் பண்ணா எப்படி இருக்கும்னு திலீப் குமார் ஒரு பயங்கரமா யோசிச்சிருக்காரு. பயங்கரமா யோசிச்சிருக்காரு அவருக்கு. Thank you so much sir. Thank you. குட் லக். ரொம்ப நல்லா கம்பேர் பண்றீங்க. Thank you so much sir. Thank you my friend. முதல்ல இந்த படம் வந்து எனக்கு இந்த ஸ்டேஜ் கொடுத்ததுக்கு வந்து முக்கியமான காரணம் முத்து. வாங்க. எல்லாரும் சொன்ன மாதிரி வந்து இது தேட்டரிக்கெல்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு ரிஸ்கான ஒரு ஃபேக்ட் தான். ஏன்னா வந்து முத்து சார் வந்து முதல்ல எனக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து காட்டும் போது நானும் அவர் மட்டும்தான் பார்த்தோம். இது வந்து கண்டிப்பாக இன்றைக்கி இருக்க இந்த ஜென்சின்னு சொல்கிறாங்களே, இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் அவங்களாம் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து எமோஷன் வந்து யாருக்குள்ளேயும் இருக்கா அப்படின்றது தெரியல. பட் அது வந்து இன்றைக்கி அடல்ட் கண்டென்ட்டு, அப்புறம் வயலன்ஸ் கண்டென்ட்டு, இந்த மாதிரியான படங்கள் வந்து ரெகுலராக வருது. ஸோ அதில் வந்து எமோஷ்னலாக வந்து இன்றைக்கி கண்டென்ட் பண்ண இண்டஸ்ட்ரியில் கரெக்டான டைரக்டர்ஸ் இல்லை. ஸோ 5 டைரக்டர்ஸ் வந்து இதை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வவல்ஸோட சவுண்ட் வந்து ரொம்ப பெருசு. ஸோ கண்டிப்பாக March 13 உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி 100% தெரியும். எல்லாத்துக்கும் மேலே சின்னி ஜெயன் சாரும் யூவி சேத் சாரும் இந்த படத்துக்கு ஒரு பில்லர் மாதிரி இருக்காங்க. யூவி சேத் சார் பேசும்போதெல்லாம் நான்லாம் ரொம்ப ரசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா சாரோடைய படங்கள், சின்னி ஜெயன் சார் படங்கள்லாம் பார்த்தா நாங்கள்லாம் வந்திருக்கோம். ஸோ நீங்கள் இருக்கிற இந்த காலகட்டத்திலையும் நாங்கள் எல்லோரும் ஒரு துறையில் இருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி சார். நன்றி சார். இன்னொன்று என்னென்னா, இன்றைக்கி ஒரு ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனுக்கு வந்து ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறதில்ல. நடித்ததோடு அவங்க வேலை முடிஞ்சிருது. ஸோ அந்த வகையில் பொறுமையாக இருந்து இவ்வளோ தூரம் இந்த படத்தை அழகாக ப்ரமோட் பண்ணி வரக்கூடிய இந்த 5 புது டைரக்டர்ஸ் வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணி இதை கொண்டு வராங்க. அதுவே பெரிய விஷயம் சார். ரெண்டாவது யூவி சேத் சார்லாம் வந்து
நிறைய டைரக்டர்ஸ் கூட நடிக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன் சார். ஏன்னா கிட்டத்தட்ட சென்னை ஸ்லாங்லாம் வந்து பயங்கரமாக பேசியிருப்பீங்க சார். அது வந்து இன்னும் நிறைய பேருக்குலாம் தெரியணும் அப்படின்றது தான் சார். அதனால் இந்த படத்தை வந்து எல்லோரும் மிஸ் பண்ணாமல் தேட்டரில் பாருங்கள். இன்னொரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும்னா பிஆர்ஓ சுரேஷ் சந்திரா சாருக்கும் அப்துல் நாசர் சாருக்கும். ஏன்னா இந்த படம் ஃபஸ்ட்டு யார் பிஆர் பண்ணுறாங்க அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா வந்து இதில் இருக்க ஒரு ஆர்டிஸ்ட் ஆகட்டும், ரெண்டாவது இதில் இருக்க எமோஷன்ஸ் பேசக்கூடிய இந்த கண்டென்ட் ஆகட்டும், இந்த வவுல்ஸை வந்து ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ண வவுல்ஸ்க்கான ஃபுல் ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கொடுத்தது சுரேஷ் சந்திரா சார் தான். ஸோ அது அந்த 5 டேரக்டர்ஸுக்கு தெரியும். சார் எப்போவுமே D1லேருந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க உத்தரா ப்ரொடக்ஷன்ஸுக்கு. ஸோ அவங்களுக்கு எப்போவுமே ஒரு நன்றி. ஸோ March 13 இந்த படம் பாருங்கள். இது உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச படமாக இருக்கும். தேங்க்யூ.